இப்போ வந்து கீழ்கோட்டையை நம்ம இப்போ பார்த்தாச்சு. இப்போ நேராக வந்து இப்போ நம்ம வந்து மேலே ஏற போகிறோம். இது என்ன குகையா இருக்கா? யார் வரா போறா? ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பீரங்கி ஏற முடியல, அதுவே நிற்கிது. மக்களே வந்தாச்சு மக்களே. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிருஷ்ணப்ப நாயர் வந்து பார்த்திங்கன்னா 3 மலைகளையும் ஒன்றிணைச்சி ராஜகிரி கோட்டை, ராணிக்கோட்டை, சந்திரகிரி கோட்டை 3ஐயும் ஒன்றிணைச்சி ஒரு பெரிய சுவர் ஒன்று கட்டுறாரு 13 கிலோமீட்டர் நீளத்துக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்ச சிவாஜி உள்ளே வராரு. அதுக்கப்புறமா வந்துட்டு 8 வருட போருக்கு இந்த கோட்டை தயாராகுது. அதன் பின்னால் ராணி மங்கம்மாவும் சுல்பீர் கானும் இந்த கோட்டையை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக வர்றவர் தான் ஹைதர் அலி. ஹைதர் அலி கிட்டேருந்து திரும்பவும் பிரிட்டிஷ்கிட்டே போயிடுது. பிரிட்டிஷ் காலத்தில் இந்த கோட்டைக்கு தமிழ்நாடு கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சூட்டுறாங்க. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இங்கே தான் முடிவெடுக்கப்படுது. யாரை தூக்கில் போடுறது, யாரை வந்துட்டு அரசியலில் நிறுத்துறது, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டில் என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் முடிவெடுக்கப்படுது. இந்த கோட்டையோட கீழ்த்தடத்தில் இருக்க தானிய கிடங்கு, ஜிம், அரசருடைய மாளிகை எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போது இந்த கோட்டைக்கு மேல் பகுதியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். இந்த ராஜகிரி கோட்டை. வாங்க மக்களை போவோம். வெயில் அந்த அளவுக்கு வெயில், பயங்கரமாக வெயில். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மறைந்திருந்து பார்க்குறதுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் ஈட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க, இல்லை துப்பாக்கி வச்சுருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஓட்டை நல்லாவே வெளியில் தெரியுது. தெரியுதா? அந்த பக்கம் யார் இருக்கா, யார் வரா போகிறா, யாராவது இந்த ஆட்சிக்கு சமூக விரோதி யாராவது வராங்களா, ஸோ அந்த மாதிரி இல்லை இந்த ஆட்சி புரிகிற இதுக்கு போருக்காக வராங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த இடம்.
வீடியோ ஆஃப் பண்ணிட்டா ஒரு 2 லிட்டர் தண்ணி பாட்டில் எடுத்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து யாரும் குத்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆஞ்சநேயா ஸோ பீரங்கி மேடை ஓப்பா வந்தாச்சு மக்களே, வந்தாச்சு. ஓ மை காட், எவ்வளோ பெரிய பீரங்கி மேடை. பீரங்கி மேடைக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வீரன் நின்றுட்டுப்பான், பக்க வைப்பாங்க. கொதிக்குது மக்களை. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை வந்துட்டு சேகரித்து வைக்கிறதுக்காக ஒரு மிகவும் எப்படி சொல்கிறது, ஒரு பாதுகாப்புக்காக வச்சுருக்க ஒரு கோட்டையாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல தண்ணீரை வந்துட்டு சேகரிக்கிறதுக்காக வழிகளை அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள் ஒரு குளம் இருக்குது, இங்கே ஒரு மேடை இருக்குது. இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கொற்றவை கோவில். ஸோ அந்த காலத்தில் போர் வீரர்கள் ராஜாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, போரில் போகும்போது எதுவும் ஆகிடக்கூடாது, தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு கொற்றவைக்காக மனிதர்களை பலி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆடு மாடு அந்த மாதிரி விஷயங்களை பலி கொடுப்பாங்க. அந்த கொற்றவை கோவில் ஸோ இதுதான் அந்த கொற்றவை கோவில். ஸோ இந்த கொற்றவை கோவில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் மன்னருக்காக தன்னைத்தானே வந்துட்டு பலி கொடுத்துக்கிறதுக்கு பேர் தான் கொற்றவை. அதாவது மன்னருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போதோ இல்லை மன்னர் வந்துட்டு போரில் தோல்வி அடைகிற மாதிரி இருந்தாலோ அந்த போரை வெற்றி பெறணும்னு சொல்லி கொற்றவைக்காக தன்னைத்தானே பலி கொடுத்துக்கிறது, இல்லைன்னா ஆடு மாடை பலி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு மண்டபம் இருக்குது. வெயிலில் மட்டும் யாரும் வந்துடாதீங்கப்பா, அந்த காயில். அடுத்து நாம போக போறோம் இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை தான். இந்த பாகுபலி படத்துல ரம்யா கிருஷ்ணன் வந்துட்டு ஒரு சுரங்கப்பாதை வழியா குழந்தையோட வெளியேறுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரியான இடம் இந்த கோட்டையிலுமே இருக்கு. ஸோ அந்த இடத்த தேடி தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம்.
இந்த இடத்த பார்த்தா சுரங்கப்பாதைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கங்க. அப்படி இருக்கும் அந்த இடம். அட, இது ஒரு குகையா? இது ஒரு சுரங்கப்பாதையா? என்னங்க சொல்றீங்க? இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி, வாங்க நம்ம மேலே கோட்டையை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கோட்டையை பார்க்க போறோம். மூச்சு வேலையே ஆகுது மக்களே. முடியல, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆஞ்சநேயர் இருக்காரு. கோட்டையோட நுழைவாயில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். சுற்றி ஏறுதுங்க. கோட்டையை சுற்றி ஏறுது இருக்குப்பா. பெரிய குளமாக இருந்திருக்கு. நான் பார்க்கறது உண்மையா மக்களே? வா, யாராவது வராங்களா என்னன்னு பார்க்கறதுக்கு காவலாளிகள் நிற்பாங்க போல. இங்க வந்து ஒரு கதவு இருந்திருக்கு. இங்க மேல வந்து கொக்கி போறதெல்லாம் இருந்திருக்கு. இங்க வந்து 2 இது டோர் க்ளோசிங் எல்லாம் இருந்திருக்கு. பிரிட்ஜாண்டா வந்தாச்சு மக்களே, பிரிட்ஜாண்டா வந்தாச்சு. மக்களே வந்தாச்சு மக்களே. ஸோ இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் தூக்கிடுவாங்களாமா. யாராவது எதிரிகள் வராங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தூக்கிடுவாங்களாமா. யாருக்கும் அனுமதி கிடையாது. வெற்றிகரமாக மேலே ஏறியாச்சு மக்களே. செஞ்சி கோட்டை வந்தாச்சு 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 வந்தாச்சு. வாங்க வியூஸை பாருங்க. இங்கே பிரிட்ஜு
பிரிட்ஜ் மேலே இப்போ தான் ஏறணும். முதல் நுழைவாயில். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு தானிய கிடங்குல இருக்கோம். இந்த இடம் தான் தானிய கிடங்கு. உள்ள போய் பார்ப்போமா? தானியங்களெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க. எப்படி கொட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக கொட்டுவாங்க. இந்த மெயின் என்ட்ரன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கம்பு நட்டு வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல தான் அரிசி, கோதுமை எல்லாத்தையும் கொட்டுவாங்க. எப்படி இங்கே ஒரு மண்டபம், அங்கே ஒரு மண்டபம், இங்கே ஒரு மண்டபம், இங்கே ஒரு மண்டபம். வே டு ட்ரெஷரி. ஸோ இது வந்து ட்ரெஷரியாக இருந்திருக்குங்க. வே டு ட்ரெஷரி. இதுதான் ட்ரெஷரி. ஆயில் ட்ரெஷரினா தங்க நகைகள் தானே, தங்கங்கள், வைரங்கள், பொற்காசுகள். ஸோ இந்த இடம் தான். இங்கே ஒரு போர்டு இருக்கு, கருவூலம், இஸ்லாமிய கட்டி. ஸோ இதுதான் நம்ம நிற்கிற இடம் தான் வந்துட்டு கருவூலம். ஸோ இந்த இடத்துல என்ன மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பதுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்றது தெரியல. பட் ஆனால் அங்கே கருவூலம் போட்டிருக்கு. வா, மேலே ஒரு கோவில் இருக்கு. கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள் மேடை. ஆமாங்க, இதுதான். இந்த இடத்துல தான் மக்கள் கூடுவாங்க. அரசர் வருவார், உட்காருவாங்க, பேசுவாங்க. அவங்களுடைய குறைகள் எதாக இருந்தால் சொல்லுவாங்க. உள்ளே போகலாம், உள்ளே போகலாம், உள்ளே போகலாம். வாவ், ஜில்லுன்னு காற்று வருதுங்க.
மேலே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காற்றடிக்குது. கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததுக்கு இயற்கை நம்மளை நல்லாவே வரவேற்குது. இந்த ஜில்லு ஜில்லுன்னு காற்றெல்லாம் இல்லைன்னா நம்ம ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். கீழே பாருங்கள், ஒரு குளம் இருக்குது, நேராக கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து பெருமாள் கோவில். ஸோ இப்போ நம்ம பார்க்குற கோவில் வந்துட்டு ரங்கநாதர் கோவில். மணி கோபுரம். ஸோ நம்ம இப்போ உள்ளே வந்து பெல் டவருக்குள்ளே இருக்கோம். ஸோ பெல் டவரில் என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே தான் வந்து மன்னர். ஸோ நம்ம இப்போ உள்ளே வந்து பெல் டவருக்குள்ளே இருக்கோம். ஸோ பெல் டவரில் என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே தான் வந்து மன்னர். இங்கே தான் வந்து மன்னர் அமர்ந்திருப்பார். இதில் தான் மன்னர் அமர்ந்திருப்பாங்க, வீரர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இங்கேயுமே ஒரு காவலாளி இருப்பான். ஸோ இந்த ஓட்ட வழியாக பார்ப்பார். ஓட்ட வழியாக வந்து வெளியில் பார்ப்பாங்க, ஏதாவது வராங்களா போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காவலாளி நிற்பாங்க. ஸோ நிறைய படை வீரர்கள் நிற்கிறதுக்காகவும் உட்காரத்துக்காகவும் கட்டப்பட்டது இந்த பெரிய மேலே ஏறிட்டாங்க. பெல் டவர் இந்த இடத்துலலாம் காவலாளி நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு படிக்கட்டு போகுது. ஒரு படிக்கட்டு போகுது. ஸோ மேலே ஏறுறதுக்கு இதுதான் படிக்கட்டாக இருந்திருக்கும், அடைச்சிருக்காங்க. படிக்கட்டு இருந்துருக்குது, அடைச்சிக்காங்க போல, ஏற முடியல, அது நிற்கிது. ஸோ பெல் டவர் மேலே நிற்கிறோம். இப்போ நம்ம இப்படி தான் ஏறி இருப்பாங்க. ஸோ இது ஜெயிலருக்கும் இங்கே வழி இருக்கா? மலையோட கடைசி பகுதி ஒரு பீரங்கி மேடை ஒன்று இருக்குது, அதை பார்த்துருவோம்.
பீரங்கி மேடைக்கு வந்தாச்சு மக்களே. ஸோ இது வந்து டாப்பில் இருக்க பீரங்கி மேடை. எவ்வளோ பெரிய பீரங்கி பாருங்கள். அடித்தா அந்த மலை பாதி காலியாயிரும். அடுத்து கோவிலுக்குள்ளே போகலாம். கோவிலுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இதோட இந்த செஞ்சிக்கோட்டை முடியுது. ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை